எல்லாருக்கும் வணக்கங்க. பங்குனி உத்திரம் முருகனுக்கு எவ்வளவோ உகந்த நாட்கள் இருந்தாலும், இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள். நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமும் மாதத்தில் 12வது மாதமும் சேர்ந்து பன்னிருகை வேலவனுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர நன்னாள். முருகனை மட்டும் இல்லைங்க, எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த பங்குனி உத்திரம் சிறந்த நாள் தான். இந்த பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இது பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருதுங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரங்க. உத்திர நட்சத்திரம் மார்ச் 31 சாயங்காலம் 3:58க்கு தொடங்கி 1ஆம் தேதி சாயங்காலம் 4:37 வரைக்குமே நமக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. பௌர்ணமி திதி எப்போ தொடங்குது அப்படின்னா 1ஆம் தேதி காலையில் 7:38லிருந்து ஏப்ரல் 2 காலையில் 7:57 வரைக்குமே நமக்கு பௌர்ணமி திதி இருக்குதுங்க. ஆக பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு முழுநேர விரதமாக இருந்துட்டு சாயங்காலம் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இலை போட்டு படைச்சி விரதம் முடிக்கிறவங்க இலை போட்டு படைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகன் மேலே நம்பிக்கை வச்சு வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க.